ஹாய் ஹலோ வணக்கங்க. இன்னைக்கு பயாலஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரோமோசோமல் டிசார்டர். ஓகேவா? இது வந்து நீட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக வரும். குரோமோசோமல் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மேல் அண்ட் ஃபீமேல். இதுக்கு என்ன குரோமோசோம்ஸ் இருக்கும்? எக்ஸ் அண்ட் ஒய். ஃபீமேலுக்கு என்ன குரோமோசோம்ஸ் இருக்கும்? எக்ஸ் அண்ட் எக்ஸ். ஓகேவா? இந்த குரோமோசோம்ல ஏதோ ஒரு பிரச்சனை வருது, அதுதான் நம்ம என்ன சொல்றாங்கன்னா குரோமோசோமல் டிசார்டர் அப்படின்னு சொல்றாங்க. இதுல மேல் இதுல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதை என்ன சொல்லுவாங்கன்னா கிளைன்ஃபில்டர் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபீமேலுக்கு இதுல ஏதாவது பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னா அதை டர்னர் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல கிளைன்ஃபில்டர் சிண்ட்ரோம்ல வேற ஒண்ணுமே கிடையாதுங்க, அடிஷனல் காப்பி ஆஃப் எக்ஸ் குரோமோசோம். ஆல்ரெடி மேலுக்கு என்னது? எக்ஸ் குரோமோசோம். அப்ப அடிஷனல் அப்படின்னா ஓகேவா, ஒரு எக்ஸ் குரோமோசோம் என்ன ஆகுது? அடிஷனல் ஆகுது. அப்போ மேலோட குரோமோசோம் நம்பர் என்ன ஆகுது? ஒன்னு இன்க்ரீஸ் ஆகுது. 47. நார்மலா எத்தனை இருக்கும்? 46 தான் இருக்கும். ஓகேவா? இப்படி ஆச்சு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா அது பார்க்கறதுக்கு மேல் மாதிரி தான் இருப்பாங்க, ஆனா அவங்க வந்து நிறைய ஃபெமைன் கேரக்டர்ஸோட இருப்பாங்க. மோஸ்ட் வந்து ஸ்டெரைலா இருப்பாங்க. ஸ்டெரைல் அப்படின்னா ரீப்ரொடக்டிவ் கெப்பாசிட்டி வந்து ரொம்ப லெஸ்ஸா இருக்கும், இல்லைன்னா ஜீரோவா இருக்கும். அடுத்தது டர்னர் சிண்ட்ரோம். இது வந்து ஃபீமேலுக்கு வருது. ஆப்சன்ஸ் ஆஃப் ஒன் எக்ஸ் குரோமோசோம். ஃபீமேலுக்கு ஆல்ரெடி எப்படி இருக்கும் நம்மளுக்கு தெரியும், எக்ஸ் எக்ஸ். அப்ப இங்க ஆப்சென்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு எக்ஸ் குரோமோசோம் தான் இருக்கும். கொடுத்துருப்பாங்கன்னா இந்த எக்ஸ் 0ன்னு கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஃபீமேல் மாதிரி தான் இருப்பாங்க, ஆனா அவங்க கிட்ட ஃபீமேலுக்குள்ள ரீப்ரொடக்டிவ் கேரக்டர்ஸ் எதுவுமே நாங்கள் டெவலப்மெண்ட் ஆகாது. மோஸ்ட் வந்து அவங்க வந்து பிபர்ட்டி எல்லாமே அட்டன் பண்ண மாட்டாங்க. அவங்களுமே ஸ்டெரைலா தான் இருப்பாங்க. ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.